என் நாட்டு வரலாற்றை நான் படித்து விட்ட பிறகு எப்படியடா படுத்து உறங்க முடியும் என்கிற கேள்வியை எழுப்புகிறான். அன்பிற்குரிய தங்கைகளே, தம்பிகளே, அருமை தமிழ் சொந்தங்களே, வேற இழந்த மரமும் வரலாற்றை மறந்த இனமும் வாழாது. இதுதான் உண்மையிலும் உண்மை. இதுதான். ஏன் வரலாறை கற்க வேண்டும்? ஏன் வரலாறை தெரிந்து கொள்ள வேண்டும்? நாங்கள் வாழ்ந்ததையும் வீழ்ந்ததையும் வாசித்து நேசித்து அறிந்து கொள்ளாமல் நிகழ்கால தலைமுறை நிமிர்ந்து வாழ்வது கடினம். என் தங்கை அனீஸ் பாத்திமா அவர் கூட குறிப்பிட்டார், கடந்த காலம் தெரியாதவனுக்கு நிகழ்காலம் இல்லை, நிகழ்காலம் இல்லாதவனுக்கு எதிர்காலம் இல்லை. ஒருவன் கடந்த காலத்தை குனிந்து பார்ப்பதென்பது நிகழ்காலத்தில் நிமிர்ந்து நிற்கத்தான்.